ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகட சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று தக்ஷன் மகப்பெரு படலம். இப்படலம் தக்ஷன் வேதவல்லி என்பவளை மணந்து 1000 புதல்வர்களை பெறல். தக்ஷன் அவர்களை சிவபெருமானை நினைத்து கடும் தவம் புரிந்து படைப்பு தொழிலை வரமாகப் பெற வேண்டி அனுப்ப அவர்கள் நாரத முனிவர் கூற்றுப்படி செயல்பட்டு வீடு பேறு பெறுதல். தக்ஷன் மீண்டும் 1000 புதல்வர்களை பெற்று அவர்களையும் அவ்வரமே பெற அனுப்ப அவர்களும் நாரத முனிவர் உபதேசித்தவாறு செயல்பட்டு வீடு பேறு பெறுதல். தக்ஷன் நாரதருக்கு சாபம் இட்டு பெண் மக்களையே பெற்று அவர்களுக்கு திருமணம் செய்வித்து அவர்கள் வழி வம்சத்தை பெருக்குதல் ஆகியவற்றை கூறுகிறது. பிரம்மாவின் பாதங்களிலிருந்து பிறந்த வேதவல்லி என்பவளை கற்பில் சிறந்தவரை தக்ஷன் திருமணம் புரிந்து கொண்டு வேதவல்லி ஓர் ஒப்பற்ற தலைவியாய் திகழ்ந்தாள். வேதவல்லியுடன் சேர்ந்து 1000 புதல்வர்களை பெற்றான். அவர்களுக்கு முப்புரி நூல் முறைப்படி அணிவித்து வேதங்களை கற்றுக் கொடுத்தான். மென்மையான வரம் பெற மானச சரோவர் சென்று வரம் பெற்று வருவீராக என்று அனுப்பினான். கடும் தவம் செய்யும் அவர்கள் நாரத முனிவர் வந்து எதற்காக இப்படி தவம் செய்கிறீர்கள் என வினவ அவர்கள் படைப்பு தொழிலை செய்யும் பொருட்டு தந்தையின் கட்டளைப்படி செய்கிறோம் என கூற கைத்தட்டி சிரித்து இதை போய் சிவபெருமானிடம் கேட்கலாமா? மண் பெண் பொன் ஆகியன ஆசையை பெருக்கும். ஆசையை அகலும் வழிமுறையை தான் சிவபெருமானிடம் கேட்க வேண்டும். படைப்பு தொழில் குற்றம் உடையது. பிறப்பில் துன்பம் உண்டு, இறப்பும் உண்டு. அது இனிமையானது அல்ல. கடுந்தவம் புரிந்து வீடு பேற்றினை பெற்றிடுவோரே 6 வகை குற்றம் இல்லாமல் ஞானம் மிக்கவராய் அவரையே பற்றுக்கோடாக கொண்டு வாழ்பவர் எக்காலத்திலும் வாழ்வர், பெருமையுடன் விளங்குவர், அருட்செல்வம் பெறுவீர்களாக என அறிவுரை கூறினார். வேத ஆகம முறைப்படி ஞான நிலையை உணர்தலில் பொருட்டு உபதேசித்தார். அவர்களும் கடும் தவம் புரிந்து மௌன நிலையில் இருந்து வீடு பெற்றினை பெற்றனர். இதை ஞான நிலையில் உணர்ந்த தக்ஷன் அனைத்தையும் அறிந்து மேலும் 1000 புதல்வர்களை முன்பு போல் உபநயனம் முறைப்படி செய்து தவம் செய்யும் பொருட்டு படைப்பு தொழிலை செய்ய வரம் பெற அவர்களையும் மானச சரோவர் என்னும் இடத்திற்கு அனுப்பி வைத்தான். இவர்களையும் நாரத முனிவர் முன்பு போல் செய்து அவர்களும் வீடு பேறு பெற கடுந்தவம் செய்து வீடு பேற்றினை அடைய முயற்சித்தனர். நாரதர் சிவபெருமானை அடையும் வழியான 4 வழிகளையும் கூறி அதனால் கிடைக்கும் பதவிகள் 4னையும் விளக்கமாக கூறினார். சரியை தாசமார்க்கம் அடிமை நெறி இறைவனுக்கு தொண்டு புரிதல். கிரியை சத்புத்திர மார்க்கம் மகன்மை நெறி இறைவனை அகத்துளும் புறத்துளும் வழிபடுதல். யோகம் சகமார்க்கம் தோழமை நெறி துறவு நிலையில் உள்ளம் இறைவனுடன் ஒன்றுதல். ஞானம் சன்மார்க்கம் ஞான நெறி குருவினிடம் உபதேசம் பெற்று தெளிந்த ஞானத்தால் இறைவனை வழிபடுதல் ஆகிய 4 வழிகள் உள்ளன. அவற்றால் சாலோகம் இறை உலகை அடைதல், சாமீபம் இறைவனை அணுகுதல், சாரூபம் இறைவன் வடிவம் கொள்ளுதல் இவை 3ம் அபரமுக்தி, சாயுஜ்யம் இறைவனோடு இரண்டர கலத்தல் பரமுக்தி. அழிவற்ற சிவபெருமான் பால் அன்புடையோர் வழிபடும் நிலையில் இருவினை ஒப்பும் மலபரி பாகமும் அற்ற பண்புடையோர் உணரலாமே அல்லாமல் மற்றவர்கள் அறியார். சிவபரம்பொருளுடன் பொருந்தி எந்நாளும் இன்புறுவர் என்று நாரதர் உபதேசித்து தக்ஷனின் 2000 புதல்வர்களையும் நாரதர் வீடு பேற்றினை அடைதலில் வழிகாட்டி
அவர்களும் அவ்வாறே வீடு பேற்றினை பெற்றனர். இதை அறிந்த தக்ஷன் நாரதருக்கு இவ்வுலகில் வருத்தத்துடன் நாள்தோறும் திரிவனாக என்று சாபமொழி கூறினான். அதன் பின் பெண்மகளையே பெற தன் மனத்தில் எண்ணினான். பின் 23 பெண்கள் மக்களை பெற்று வளர்த்து 11 ரிஷிகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். தருமன், பிருகு, மரீச்சி, புலஸ்தியன், அங்கீரஸ், புலகன், வசிஷ்டர், அத்திரி, அக்னி, பலி, பிதரா ஆகியவர்கள் 11 ரிஷிகளையும் மணந்து அவர்களால் வம்ச விருத்தி ஆனது. 13 பேரை தர்மன் மணந்து 27 பெண் மக்களை பெற்றனர். பிருகு கியாதிக்கு திருமகள் பிறந்து திருமாலுக்கு மணம் செய்து கொடுத்தான். விதாதா, தாதா 2 ஆண் மகன்கள் பிறந்து தவம் செய்தனர். மரீசி சம்பூதிக்கு 4 பெண் மக்கள் பிறந்தனர். புலஸ்தியர் நாரி சன்னதியை மணந்து நன்மக்கள் பலரை பெற்றனர். அங்கிரா மிருதியை மணந்து அங்கிதீரன், பரதன் என்னும் ஆண்களும் 4 பெண்களும் பிறந்தனர். இவ்வாறு தவத்தால் மேன்மை அடைந்து எண்ணற்றவர் உருவாயினர். புலகன் பிரிதியை மணந்து தத்தாத்ரி என்னும் மகனை பெற்றான். வசிஷ்டர் உத்சையை மணந்து 1 பெண் 7 மைந்தர்களை பெற்றார். அத்திரி அனசூயை மணந்து 4 புதல்வர்களையும் அக்னி ஸ்வாவை மணந்து 3 புதல்வர்களையும் பெற்றனர். கிரது கமையை மணந்து 3 புதல்வர்களையும் பிதரா சுவதையை மணந்து 2 மங்கையர்களையும் பெற்றனர். மேனை இமயமலை அரசன் இமவானை மணந்தும் தரணி மந்திரகிரியை பெற்றது. வருணன் சரவணி என்ற பெண்ணை மணந்து பிராசீனன் 10 புதல்வர்களை பெற்றான். இவ்வாறு தக்ஷனின் வம்சம் விருத்தியானது என கூறி தக்ஷன் மகப்பெரு படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் சந்திர சாப படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.